சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 5 அனுமதி கேட்டார்கள். 3 பேர் அனுமதி கொடுத்து இதுக்கு ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதிதிராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது நான் அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க. பேசுறேன். நிக்காதீங்க. உட்காருங்க. சார் அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க. பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதிதிராவிடவர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். 1. 2வது செய்தி நான் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன். 2வது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கிட்டுங்க. அது இல்ல, ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இதுதான் நீங்க தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். அவர் பேச விடுங்க. மாணவ அமைச்சர் சமூக அமைச்சர் இல்ல, நான் முடிக்கல. இல்ல பேசி முடிக்கிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்றேன். அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க. இந்த துறையை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கட்டும். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்காரு. இல்ல, நானு இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால், நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை
என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் நான் இன்னும் முடிக்கலங்க, நான் முடிக்கல. கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க, நான் கேட்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து எனக்கு தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன் நான். அந்த பாதிப்புகளில் இருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நானு அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசல, தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. ஆனா கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி அமைச்சர் நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிச்சிடுறேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், பதிலுரை இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதில் உரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்கள் பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன், அவங்க பதில் சொல்ல. நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்க வந்து புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கிறேன். எனக்கு பேசுவதற்கு நீங்க மாண்புமிகு அவை முன்னவர் இல்ல, இங்க பாருங்க. இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூகத்துறை உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே
ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டுனே, ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் வாங்க, முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிச்சிருங்க, முடிங்க, நிறைவு கொண்டு வாங்க. இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க